ஓம் நமச்சிவாய. 2026 வருஷம் செப்டம்பர் மாதம். இந்த மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது ராசி பலன் பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம், ஒன்றாம் பாகம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் சிம்ம ராசிக்குள்ளே வருவாங்க. இந்த சூரியனை அதிபதியாக சிம்ம ராசி, சூரியன் இதோடைய அதிபதி சூரியன். ஸோ சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வரவுகளும் புதிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். இந்த மாதம் இவங்களுக்கு பொருளாதார ரீதியிலையும் சிம்ம ராசிக்கு நல்லாவே இருக்கும். இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்கு குரு உச்சமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சுக்கிரனும் மூல திரிகோண வீட்டில் கிட்டத்தட்ட 80% இது ஒரு உச்ச வீடு மாதிரி தான். சுக்கிரனும் மூல திரிகோணத்தில் இருக்கிறனால ஒரு 80% இதுவும் நம்ம உச்ச வீடு மாதிரியே எடுத்துக்கலாம். ஸோ குருவும் உச்சத்தில் இருக்கிறார், நம்ம சுக்கிரனும் உச்சத்துக்கு இருக்கக்கூடிய பலன் உண்டு, புதனும் உச்சம். ஸோ வலுவான கிரகங்கள் எல்லாம் உச்சத்தில் இருக்கக்கூடிய இதில் இந்த மாதம் பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சிம்ம ராசிக்கும் நல்லாவே இருக்கும். அதில் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு அமைதி இருக்கும், மனசில் அமைதி இருக்கும். இது வரைக்கும் கடந்த மாதத்துக்கு முதல் மாதமெல்லாம் ரொம்ப மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. போன மாதம் கொஞ்சம் விடுதலை கிடச்சிருக்கும். போன மாதம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிருப்பீங்க. சிம்மராசிக்காரங்கள் போன மாதம் மனசு கவலையில் இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் மனக்கவலையிலிருந்து நல்ல ரிலீஃப் ஆகிருவீங்க. நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும் சிம்மராசிகளுக்கு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு, புதுசாக வேலை தொழாவுறவங்க யாருக்காக இருந்தாலும் வேலை வாய்ப்பு சிம்மராசிக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி யார்கிட்டையாவது சொல்லி வச்சுருப்பீங்க, ஏதாவது உதவிகள் முதல்ல ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு, எனக்கு வேலைகள் எங்கேயோ ஒரு பக்கம் வேலை ஜாப் இருந்தால் சொல்லுன்னு அந்த மாதிரி சூழ்நிலையில் தெரிந்த நபரோ அல்லது தெரியாத நபர் மூலியமாகவோ உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். இந்த மாதம் அறிமுகம் உள்ளவர்கள் அல்லது அறிமுகம் இல்லாத திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருப்பாங்க. எங்கேயோ டீ கடையில் டீ சாப்பிடும்போது இல்லை எங்கேயாவது பழகும்போது 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருப்போம். அந்த மாதிரி ஆளுங்க மூலிமா உங்களுக்கு உதவிகள் இந்த மாதம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி ராசியின் அதிபதி ராசியிலேயே கேதுவுடன் இருக்கிறதுனால சில தடைகள் வரலாம் இந்த மாதம். ஏன்னா ராசியின் அதிபதி கூட நம்ம கேது அமர போகிறாரு, அதனால சில தடைகள் வரலாம். ஆனால் அந்த தடைகளை நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு தெளிவான சிந்தனை, தெளிவான எண்ணம் எல்லாமே இருக்கும். சிம்ம ராசிக்கு இந்த மாதம் பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. அதே மாதிரி கணவன் மனைவியோட உறவு வலுப்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் இங்கே வராரு. இது எந்த ஸ்தானம்? குடும்ப தனஸ்தானத்துக்கு வராரு. ராசிநாதன் யார் உங்களுக்கு? சூரியன் தான் சிம்ம ராசிக்கு ராசிநாதன். அவர் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப தனஸ்தானத்துக்கு வரார். அப்போ என்ன ஆகும்னா இன்னும் நிதி நிலை உங்களுக்கு மேம்படும். ஃபைனான்ஸ் நல்லாவே இருக்கும். எனவே அலுவலகத்திலேயே நீங்கள் பொருளாதாரம் இந்த மாதம் பொதுவாக பொருளாதாரமும் நல்லா இருக்கும். அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துலையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் வரும். புதுசாக கஸ்டமர்ஸ், புதுசாக வாடிக்கையாளர்கள் சேருவாங்க. கணவன் மனைவியின் இந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நீங்கும். அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் என்னென்னா சகோதர சகோதரிகளிடம், அதாவது உடன் பிறந்தவர்களுடன் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு மெயினாகவே உடன் பிறந்தவர்கள் கூட கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அது நிவர்த்தியாகும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உடல்நிலை நன்றாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரங்களுடைய தந்தையார்களுக்கு உடல்நிலை சிறிது பாதிப்பு லைட்டாக ஏற்படலாம், பயப்பட வேண்டியதில்லை. அவர்களுக்கு சரியான ஒரு மருத்துவம், பிபி சுகர் உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்கணும். இந்த சிம்மராசிக்காரங்கள் இந்த மாதம் கொஞ்சம் உணவு பழக்கம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா அஜீரண கோளாறு, தலைவலி இந்த மாதிரி சூழ்நிலையில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவ்வளோதான். மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் நல்லாவே இருக்கும். இந்த தடைகள், இந்த சின்ன சின்ன தடைகள் சொன்னல, கேது இருக்கனால தடைகள், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், சூரியனை கும்பிடலாம். அதே மாதிரி சிவபெருமானுக்கு
உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து அது எந்த நாள் வேணாலும் போகலாம். அர்ச்சனை செய்து வழிபடுவது சிம்மராசிக்கு ரொம்ப சிறப்பு. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் பாகம் 1 3 நட்சத்திரம் இந்த மாதம் நல்லா இருக்கும். இது வரைக்கும் உங்கள் மனசில் இருந்தக்கூடிய கவலைகள் போன மாதமே ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிருக்கும். இந்த மாதம் சுத்தமாக ரிலீஃப் ஆகி நல்லா இருப்பீங்க. பொதுவாக இந்த மாதம் நல்லா இருக்கும். இது நான் பொது பலன் மட்டும்தான் சொல்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து இதுக்கு மாறுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது பொது பலன் மட்டுமே. சிம்மராசியினுடைய பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் நல்லா இருந்துச்சுன்னா இதை விட டாப்பாகவே இருக்கும் சிம்மராசி. இந்த மாதம் நல்லா இருக்குது. வாழ்த்துகள். நன்றி. ஓம் நமச்சிவாய.